ஞானம் பெற வழி விழி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஞானம் என்றால் என்ன? ஞானி என்போர் யார்? பரிபூர்ண அறிவே ஞானம். எல்லாம் வல்ல அந்த இறைவனின் அம்சமே தன் உயிர் என்றும் அந்த உயிர் ஒளியே கண்களில் ஒளியாக துலங்குகிறது என்பதை அறிந்து உணர்ந்து தெளிந்தவன் ஞானி ஆவான். இவ்வுண்மையை அறிந்தவன் உணர்கிறான், உணர்ந்தவன் ஞானி ஆகிறான். மெய்ப்பொருள் திருவடி என்பது என்ன? நின் திருவடியை மறவாத மனமே வேண்டும். இறைவன் நம் உயிருக்கு ஒளியாக, ஒளிக்கு ஒளியாய் உள்ளான். மேலும் நம் கண்களில் ஒளியாக துலங்குகிறான். நம் கண்ணிற்கு எட்டிய தூரத்திலே கண்ணிலே இறைவன் ஒளியாக துலங்குகிறான். இந்த ஜீவ ஒளியை தாங்குவதால்தான் நம் கண்களே இறைவன் திருவடி. மெய்யான பொருளை கொண்டு உள்ளதால் கண்களே மெய்ப்பொருள். தவம் செய்வது எப்படி? இறைவன் திருவடியில் நம் கண்களில், கண்மணியில், கண்மணி ஒளியில் மனதினை நிறுத்துவதே தவமாகும். சும்மா இரு என்பதன் அர்த்தம் இதுவே. குரு தீட்சை பெற்று நம் கண்ணில் உணர்வு பெற்று அதை நினைத்து நினைத்து உணர்ந்து உணர்ந்து அதனால் ஏற்படும் நெகிழ்ச்சியில் திளைத்து திளைத்து சும்மா இருக்க இருக்க நம் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து கொட்டும். நம் வினைகள் எல்லாம் எரிந்துவிடும். பேரொளியோடு நாமும் ஒளியாகி இணையலாம், பேரின்பம் பெறலாம். வினையை, விதியை மதியால் வெல்வது எப்படி? நம் கண்மணியின் மத்தியில் ஊசி முனையளவு ஒரு சிறு துவாரம் உள்ளது. இந்த துவாரத்தில் துலங்கும் நம் ஜீவ ஒளியை நம் வினைகள் சூட்சமத்தில் 7 திரையாக அமைந்து மூடி உள்ளது. வள்ளலார் கண்ணாடி கூண்டின் முள் விளக்கினை ஏற்றி வைத்ததன் பொருள் இதுவே. இவ்வினைக்கு தகுந்தபடியே நம் மனம் வேலை செய்கிறது. நம் உடல் அமைப்பு, சுற்றம் போன்ற அனைத்தையும் நிர்ணயிப்பது இவ்வினைகள். இவ்வினைகள் கண்ணாடி போல் உள்ளதால் நம்மால் பார்க்க முடிகிறது. கண் இல்லாதவர்களுக்கு இவ்வினை திரை சுவர் போல் அமைந்து உள்ளதால் பார்வை சக்தி அவர்களுக்கு இல்லை. குருவிடம் தீட்சை பெற்று நம் கண்மணியில் உணர்வு பெற்று இந்த கண்மணி உணர்வில் நம் மனதை இருத்தி தவம் செய்தால் நம் கண் ஒளி பெருகி அந்த வெப்பத்தால் வினை திரை கரையும். வினைகள் கரைய கரைய நம் துயர் நம்மை விட்டு நீங்கும். ஞானம் பெற வழி விழி. குருவே சரணம்.